வீக்கெண்ட் வந்தாலே என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பரோட்டாவில் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினைப்பாரு. என்னோடய குழந்தைங்களுக்கு ப்ரோஸ்டட் சிக்கன் மாதிரி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் காமனான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்க இடம் தான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி கரமா பிரான்ச். வந்தோன்னே அந்த அண்ணாட்ட மெனுவில் என்னென்ன வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டதுக்கு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கா அவங்க ஃபேமஸ் ட்ராகன் சிக்கனும் மொறுமொறு ப்ரான்ஸும் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பரோட்டாவில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டார். நூல் பரோட்டா வித் நாட்டுக்கோழி குழம்பும் இந்த குச்சி மட்டனும் கொடுத்தாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊர் கெடா வீட்டு விருந்தில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்னாரு. அதுக்கப்புறமா தலப்பாக்கட்டி வரையும் வந்துட்டு அவங்க பிரியாணி ட்ரை பண்ணலன்னா எப்படி சாமி குத்தம் ஆகிடும்ல, அதனால் நான் வந்து பிரியாணி தான் வாங்கினேன். இது கூட மொறுமொறு சிக்கனும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுவும் ட்ரை பண்ணேன். மட்டன் பிரியாணி சீரக சம்பாவில் ஃபேமஸான திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் எப்படி இருக்கும் பாருங்கள். எப்படின்னா அந்த டேஸ்ட் இன்னும் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப தான் சொன்னாங்க. இப்போ வரையும் துபாயோட பிரான்ச்சுக்கு இந்தியாவிலேருந்து தான் அவங்க மசாலாஸ் எல்லாமே கொண்டு வராங்க. அரிசி முதற்கொண்டு இந்தியாவிலேருந்து தான் வருதான். அதனால தான் அவங்களோட அந்த அத்தன்டிக் ஸ்டைல் இன்னும் அவங்கள விட்டு போகல. பிரியாணினாலே தலப்பாக்கட்டிங்கிறது இப்போ வரையும் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த பிரியாணி இங்கே சூப்பராக கிடைச்சாலுமே மற்ற டிஷ்ஷான 555, அதுக்கப்புறமா ட்ராகன் சிக்கன், மொறுமொறு சிக்கன், குச்சி மட்டன், அது இல்லாமல் நாட்டுக்கோழி சிந்தாமணியும் வாங்கி ட்ரை பண்ணோம். எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நிறையா நியூ டிஷ்ஷும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக டெசர்ட்க்கு இவங்க மேங்கோ ஃபலூடாவும் அவகேடோ மில்க் ஷேக்கும் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீக்கெண்ட் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.